ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஆவரேஜ் சீரீஸில் நம்ம ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என், அதாவது ஃபர்ஸ்ட் என் ஆன் நம்பர், ஈவன் நம்பர், ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப் அப்படி அதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஒரு டைப் இருக்குது. இந்த வீடியோவில் அதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நம்பர் தான் இந்த டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொஷினில் 10 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம 1 to 10 வரைக்கும் நம்மளால் போட முடியாது. போட்டாலும் பண்ணாலுமே நமக்கு என்னென்னா டைம் இருக்காது. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? என்னென்னா n+1 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இங்கே என்னங்கிறது நம்மளுடைய 10. ஓகேவா? 10+1 டிவைடட் பை 2. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 11/2. இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5.5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ n நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ்ன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர். ஸோ இங்கே என்னுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4ன்னு கொடுத்துருக்கேன். அப்போனா 4 ஃபஸ்ட்டு 4உடைய ஈவன் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 இருக்குமா, அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ 2, 4, 6, 8, 10, 11, 11 வராது, 12, 14, 16, 18, 20. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். என்னென்னா ஆவரேஜ் ஆஃப் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஈவன் நம்பருடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த ஈவன் நம்பர்ஸில் மொதல் 4 எடுத்துக்கோங்க. ரைட்டா? இப்போது இதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் இந்த ஈவனுடைய ஃபர்ஸ்ட் 4 ஈவனுடைய ஆவரேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நம்ம n+1 அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ பாருங்களேன். இப்போது நம்ம முன்னாடி போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக? இப்போது ஃபஸ்ட் நான் எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கோங்க. மொதல் 3 இருக்கிற ஆவரேஜ், ஃபஸ்ட்டு 3 இருக்கிற ஆவரேஜ் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம இங்கே ஆட் கவுண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மிடில் நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு இங்கே 4 இருக்குது. அப்போது இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணோம், இந்த ரெண்டு இதையும் ஆட் பண்ணால் 10 வரும். 10 டிவைடட் பை 2 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற நம்பர் 4, ஆனால் கிடைச்ச ஆவரேஜ் 5. அதான் இப்போ 4 + 1 நமக்கு என்ன வரும், 5. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 நம்பர்ஸ்க்கு எடுக்கிறோம். ஓகேவா? 3 நம்பர்ஸ்க்கு எடுக்கும்போது நமக்கு 2, 4, 6ன்னு இருக்குமா? இல்லை நம்ம ஆவரேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 4 சொல்லுவோம். இப்போ நம்ம 4 எடுத்ததுக்கும் அதுக்கு ஆன்சர் 5. இதே நீங்கள் 5 எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 2, 4, 6, 8, 10ன்னு இருக்கும். அப்போ இதில் மிடில் இது ஆட் கவுண்ட். அப்போ மிடில் இருக்கிறது தான் நம்மளுடைய ஆவரேஜ். அப்போ 6 பாருங்களேன். இங்கே நீங்கள் 5ன்னு எடுத்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஆவரேஜ் 6ன்னு இருக்குது. இங்கே 3 எடுத்துருக்கீங்க, ஆவரேஜ் 4 இருக்குது. அப்போ இங்கே நம்ம 4 எடுத்துருக்கோம், நம்மளோட ஆவரேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா 5ன்னு இருக்கா. இட்ஸ் லுக் லைக் எ டேர்ம் ஆஃப் n+1, ரைட்? ஸோ அதனால தான் என்னென்னா இங்கே நம்ம ஆன்சர் நம்மளோட என்னென்னா 5ன்னு இருக்கும். n+1 இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர். இப்போ நம்ம ஈவன் பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இங்கே ஆட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆட் நம்பர்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாமா? 1, 3, 5, 7. ஓகேவா? 11. ஓகேங்களா? அப்படியே சோஃபா நமக்கு போய்கிட்டே இருக்கும். 11, 13 அப்படியே போய்கிட்டே இருக்குமா? ஸோ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்கான், ஃபர்ஸ்ட்டு 11 நம்பர்ஸ் அதோட ஆவரேஜ் கேட்டிருக்கான். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம டெரைவ் பண்ணலாம். இதோட ஃபார்முலா முதல்ல என்னன்னு வரும். இது எப்படி வந்துச்சுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கோங்களேன். இப்போ 3 மொதல் 3 நம்பர் எடுத்துக்கிறோம். எடுத்துல அதில் ஆவரேஜ் இப்போ 1, 3, 5ன்னு இருக்கா? இப்போ இதில் ஆவரேஜ் நமக்கு என்னது 3. ஓகேவா? சரியா? அடுத்து 4 இந்த 4 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 4 நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா 1, 3, 5, 7.
ஓகேவா? ஸோ இதோட ஆவரேஜ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 8 8 டிவைடட் பை 2 4 வருமா? ஸோ 4 ஓகேவா? இப்போ 5 எடுத்தீங்க அப்படின்னா 1 3 5 7 9 அப்போ அது மிடில் வந்து 5. அப்போது நீங்கள் எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதே நம்பர் தான் உங்களுக்கு ஆவரேஜ் வந்து கிடைக்குது. கரெக்டாக? இங்கே 4 எடுத்திங்கன்னா ஆவரேஜும் 4 கிடைக்குது. இங்கே 5னா இங்கே 5 இருக்கு. அதனால தான் இப்போ நம்ம இங்கே வந்து 11 அந்த ஆவரேஜை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர்ஸில் இருக்கிற 11 ஆட் நம்பர்ஸோடைய ஆவரேஜ் வந்து கேட்காங்க. அப்போ இங்கே கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? எண்ணாக தான் இருக்கும். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் 11. புரிஞ்சிச்சா நான் எப்படி சொல்கிறேன்னு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தோம். இப்போ ஸ்கொயர்னாலே என்னது? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் இருக்கும். அப்போ இதோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? n+1 டிவைடட் பை 2n + 1 டிவைடட் பை 6ன்னு கிடைக்குமா? இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ n வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு 5ன்னு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 5 நமக்கு என்ன வரும்? 10 வருமா? 10 + 1 டிவைடட் பை 6. இது நமக்கு என்ன வரும்? 6 இன்ட்டு 11 டிவைடட் பை 6. 6 6 கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் வந்து வெறுமனே 11 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா போட்டாலே போதும், நமக்கு வந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு க்யூப்லேயே நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோடைய க்யூப் ஆவரேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா n இன்ட்டு n+1 ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகேவா? இங்கே நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3ன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அப்போது இது நமக்கு போடலாமா? 3 இன்ட்டு 3 + 1 நமக்கு என்ன வரும்? 4 ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ 3 இன்ட்டு 16 டிவைடட் பை 4 இது கேன்சல் பண்ணால் போதும். ஆன்சர் வந்து 12 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு n நம்பர்ஸு ஈவன் ஆல்லாம் நீங்கள் வந்து சூப்பராக ஈஸியாக போட்டுருவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்ல. ஆட் கவுண்ட் வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்? ஈவன் கவுண்ட் எப்படி வந்தால் எப்படி பண்ணணும்? ஆட்னா மிடில் நம்பர் எடுக்கணும். ஈவன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரெண்டு டேர்ம் எடுத்து நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த n ஈவன் ஆட் வந்து போட்டுருவீங்க. ஸோ இந்த ஸ்கொயரும் க்யூபும் கண்டுபிடிக்கிறது we have to remember this formula. Based on the formula we will get an answer. ஓகேவா? ஸோ இந்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸு, அது nலே வந்து ஆடு ஈவனு ஸ்கொயரு க்யூபுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.